ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை வழங்கும்படியாக அடியனை கொண்டு வந்த கிருபைக்கா நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபித்து விட்டோம். ஹல்லேலூயா. என்னுடைய நான் தேவ செய்தி கடந்து செல்கிறேன். இந்த நாள் ஏசாயா 9:6 வாசிப்போம். 9:6. இதெல்லாம் தெரிந்த வசனம் தான். நமக்கு வாசி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த நாளின் தலைப்பு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சத்தமே இல்லையே. நமக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க? அல்லேலூயா கூட்டத்தார். அல்லேலூயா. என்ன பேரு? அல்லேலூயா கூட்டத்தார். ஆகவே அல்லேலூயா சொல்ல சொல்ல அல்லல் யாவும் நீங்கும். ஆகவே பார்க்கிறோம் ஏசாயா 9:6 என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்ம தலைப்பு இதுதான். இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். எதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது உன்னையும் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். அப்போஸ்தலர் 4:12 கூட வாசிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அல்லாமல் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? இயேசு என்கிற நாமத்தில் தான் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு நாமத்தில் என்ன கிடையாது, ரட்சிப்பு என்பதே கிடையாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இந்த உலக பாலகன் எதற்காக கொடுக்கப்பட்டார்? ரட்சகராக கொடுக்கப்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? ரட்சகர் தேவை. ஏனென்றால் மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதன் பாவியாகி விட்டான். பாவியான ஒரு மனுஷன் இன்னொரு பாவியை ரட்சிக்க முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியாது. ஆகவேதான் ரட்சகர் கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், குமாரனாக வந்தார். அடுத்த குறிப்பு வாசிங்க. மத்தேயு 4:15. மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. நான் ஜெபத்துல காத்திருந்தேன், என்ன தேவ செய்தி கொடுப்பது என்று நான் ஆழமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த நாட்கள் கிறிஸ்துவை பற்றிதான கிறிஸ்துமஸ் காலம் அல்லவா? ஆகவே கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி அதிகமாய் தியானிக்கக்கூடிய மாதம் தான்
கிறிஸ்மஸ் மாதம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் என்ன அது என்றால், கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்டார் கட்டுகிறோம், பலகாரம் செய்கிறோம், கேரல்ஸ் பாடுகிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த பண்டிகை ஏன் நாம் அப்படியே விட்டு விடுகிறோம்? ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்ததே மரணத்தை ஜெயித்து உயிரோடு வந்தார். ஹல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அதை எப்படி கொண்டாடணும்? நம்ம தெரு தெருவா கொண்டாடணும் இல்லையா? ஊர் ஊரா போய் சொல்லணும் இல்லையா? இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு இன்னும் பிறப்பை பத்தி சொன்னா உயிர் தெழுந்ததை பத்தி சொல்றாரு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அது வேதனையாக தான் இருக்கணும். இதை பார்க்கிற யாருக்கும் அது வேதனையாக தான் இருக்கணும். பிறப்பை கொண்டாடுகிறனா உயிர் தேர்தலை ஏன் கொண்டாட மாட்டேங்கிறோம்? ஏன் ஊரா பேனர் எடுத்துக்கிட்டு போக மாட்டேங்கிறோம்? அது சொல்லணும் இல்லையா? ஊர் உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா? இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார். ஆகவேதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், பிரபலமான ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அசன விழாலாம் நடத்துறீங்க, நல்லது. ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு உயிர் தெழுந்த பண்டிகை அன்னைக்கு போடுங்கய்யா. ஹல்லேலூயா. ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லுங்கன்றார். ஹல்லேலூயா. என்ன ஒரு நல்ல கருத்து இல்லவா? அந்த ஊழியருக்கு அந்த ஊழியர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஊழியருக்கு அந்த ஒரு சிந்தனை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே இதில் என்ன இருக்கிறது? தவறு தான் மன்னித்துக் கொள்ளுங்கள். பிசினஸ் இருக்கிறது. எதுல? கிறிஸ்மஸ்ல. என்ன பிசினஸ்? கேக் பிசினஸ், ஸ்டார் பிசினஸ், தொப்பி பிசினஸ், டெக்கரேஷன் பிசினஸ். உயிர்த்தெழுதல் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனால் எதை நம்ம அதிகமாக கொண்டாடணும்? உயிர்த்தெழுதல். சரி, இப்போ பிறப்பை பார்ப்போம். ஹல்லேலூயா. தலைப்பு என்ன? குமாரன். யாரும் சும்மா விட மாட்டோம், எல்லாம் சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தலைப்பு என்ன? குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, ரட்சிக்க கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அடுத்த குறிப்பு, இருளில் இருக்கும் ஜனங்கள் ஒளியை கண்டார்கள். அந்த ஒளியார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சூப்பர் ஸ்டார். ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் யார்? ஆண்டவராகிய. அதுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்குது. ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் யார் சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரு சினிமாக்காரன் சொல்றான், அவனை தன்னை சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிக் கொள்கிறான். அதுக்கு ஒரு டூப்ளிகேட். அடுத்தது, ஒரிஜினல் உலக நாயகன் யார் சொல்லுங்க? ஆண்டவராக. வாயத்தை சொல்லுங்க மாசன். என்னங்கம்மா அப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உலக நாயகன். உலக நாயகன் அர்த்தம் தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உலக மக்களுடைய இருதயங்களில் நாயகனாய் இருப்பவர் தான் உலக நாயகன். ஒரு அலையில சொல்லுங்க. அப்படி 5 கண்ட மக்களில் மனதிலே நாயகனாய் வீற்றிருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? ஒரு சினிமாக்காரன் தன்னை உலக நாயகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனா ஒரிஜினல் உலக நாயகன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரிஜினல் சூப்பர்மேன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இது கார்ட்டூன் சூப்பர்மேன் இல்ல? ஒரிஜினல் சூப்பர்மேன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. அவர்தான் சூப்பர்மேன். அதுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்குது. ஒரிஜினல் சக்திமான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்? அவருக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது. அல்லேலூயா. எல்லா சக்தியும் உடையவர் யாரு? நமது ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. ஹalleluya. சொல்ல மாட்டேன்றீங்களேம்மா? எதுக்கு சத்தம் போடணுமோ அதுக்கு போட மாட்டேன்றீங்களே. ஹalleluya. ஹalleluya. ஒளியாக வந்தார். ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஹalleluya. விடிவெளி நட்சத்திரமாக வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல சொல்ல பாருங்க அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது குறிப்பு, உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார். she should listen. இரண்டாவது, இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், ஒளியாக வந்தார். ஐயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு எப்படி வந்தார் உலகிற்கு? ஒளியாக வந்தார். என்ன ஒளி? ஜீவ ஒளி. என்ன ஒளி? இது சாதாரண ஒளி இல்ல, டார்ச் லைட் இல்ல. டார்ச் லைட் கூட ஒளி தான். செல்போன்லயும் ஒளி இருக்கு, டியூப் லைட்டும் ஒளி தான். ஆனா இது என்ன ஒளி? சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட போறீங்கல்ல, சந்தோஷமா பலகாரம் சாப்பிட போறீங்க, பிரியாணி சாப்பிட போறீங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சத்தியத்தை நம்ம தியானிப்போம். நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியத்தை அறியணும், வசனத்தை அறியணும், வார்த்தையை அறியணும். வார்த்தையை அறியதான் வார்த்தையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், வார்த்தையிலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தை உன்னை தேற்றும், இந்த வார்த்தை உன்னோடு பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இரண்டாவது குறிப்பு, ஒளியாக வந்தார். அல்லேலூயா. ஒளியாக வந்து எதற்கு? நம்மை ஒளியாக மாற்ற, டு என்லைட்டன் us. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம், born again experience என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஒரு டிகிரி ஆண்டவர் தரார். என்ன டிகிரி சொல்லுங்க? உங்க பேருக்கு பின்னாடி நீங்க போட்டுக்கலாம், படிக்காமே போட்டுக்கலாம். என்ன அது? BA. என்ன டிகிரி? உங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். என் பேருக்கு பின்னாடி BA, ஆல்ரெடி MA BEd இருக்குது. BA என்ன அர்த்தம்? born again. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. BA என்ன அர்த்தம்? போட்டுக்கங்க. நீங்க சொல்லலாம். உங்க சிஸ்டர் பேர் மிஸ் காஞ்சனா, ரஞ்சினி BA. சிஸ்டர் ரஞ்சினி BA. சிஸ்டர் உங்க பேர்? சிஸ்டர் சோஃபியா BA. பாஸ்டர் அம்மா BA. எல்லாம் போட்டுக்கலாம். BAன்னு போட்டுக்கலாம். படிக்காம ஆண்டவர் உங்களுக்கு தரா இருப்பாங்க. அல்லேலூயா. எதனால? நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் உங்க பேர் என்ன? ஸ்டீவன். பிரதர் ஸ்டீவன் BA. எனக்கு எல்லாரையும் கூப்பிட தப்பா நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு பேர் பின்னாடி நீங்க என்ன போட்டுக்கலாம்? born again அப்படின்னா அர்த்தம் நீங்க என்லைட்டன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒளிக்கு வந்துட்டீங்க, ஒளிக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஒளியாக மாற்றுவதற்காகத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. முதல் குறிப்பு என்ன பார்க்கிறோம்? நம்மளை ரட்சிப்பதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? All of you should listen. Hallelujah. ஐயா எல்லாரோட அட்டென்ஷன் எனக்கு வேணும், அப்பதான் எனக்கு மெசேஜ் ஓடும். எல்லாம் பேசிக் ஆசிரியர் இல்லையா? ஆல் ஐ கான்டாக்ட் should be on me. Hallelujah. முதலாவது நம்மை ரட்சிப்பதற்காக என்று பார்க்கிறோம். இரண்டாவது நம்மை ஒளியாக மாற்ற இயேசு ஒளியாக வந்தார். Hallelujah. Hallelujah. என்ன ஒளி? ஜீவ ஒளி. நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், என்னை பின்பு இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள என்ன இருக்குது? நம்ம ஜீவ ஒளி அடைந்திருக்கிறோம்.
ஏனென்றால் நமக்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தட்டுங்க எல்லாரும். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை நடத்தினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை நடத்தினார். ஆனந்தம் கொள்ளுவேன். பாடுகிறவன் சிஸ்டர் பாடுங்க. பாடுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் அவனை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்னை நாவில் புது பாட்டு என்னை இயேசு தருகிறார். எங்க பார்த்தாலும் இருள் இருக்கிறது. ஆதியாகமம் 2:7 வாசித்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எங்க பார்த்தாலும் இருள். என்ன இருள்? பாவ இருள், மரண இருள். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த குமாரன் என்னோட இருக்கும்போது நான் மரண இருளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி என்கிற இருளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் என்கிற இருளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருளெல்லாம் போக்குவதற்காகத்தான் குமாரன் ஆகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது குறிப்பு பார்த்துட்டோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது குறிப்புக்கு போலாமா? சொல்லுங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? குமாரன் கொடுக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் மெசேஜ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 28ஆம் தேதி ஒன்று கேட்க போறீங்க. ப்ரொஃபஸர் யாரோ சொன்னாங்களே, ஆமாம், அவர் மூலமாக கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அசோசியேட் பாஸ்டர் மைக்கேல் மூலமாக கேட்குறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பு வாசிங்க. லூக்கா 4:18. You be here itself, okay? You be here itself. வாசிங்கம்மா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. போதும், அந்த குறிப்பு தான் நமக்கு. அல்லேலூயா. அடுத்த குறிப்பு என்ன? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு பாவ பழக்க வழக்கங்களால நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. குடிப்பழக்கம், விளையாட்ட ஆரம்பிச்சது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்களேன்னு ஆரம்பிச்சது, அதுவே பழக்கமாகி அடிமையாக்கி விட்டது. எத்தனை குடும்பம் குடியில் சாவுது இல்லையா? குடியில் அழியுது இல்லையா? அடுத்தது புகைப்பழக்கம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தம்பி, இன்ஜினியரிங் படித்தவர் தான். அவரால் ஒரு half an hour ஸ்மோக் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்த கடையில் வந்து நின்றுக்குவார். கடையில் வந்து நின்றுங்கன்னு இழுத்துனே இருப்பார். அப்புறம் ஒரு half an hour கழிச்சு திருப்பியும் ஓடியாருவார். ஏன்? அந்த பழக்கம் அவரை அடிமை சிறைப்பட்டு விட்டது, சிறையாக்கி விட்டது. இன்னும் நிறைய பழக்கம் இருக்கு, போதை பழக்கங்கள், நிறைய பழக்கங்கள் எல்லாம் மனுஷனை என்ன ஆக்கி வச்சிருக்கு? அடிமையாக்கி. மற்றொரு புறம் சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? நிறைய பேர் சிறையாக்கி வச்சிருக்கிறான். ஆகவேதான் பார்க்கிறோம் 1 யோவான் 3:8 சாத்தானின் கிரியைகளை பிசாசின் கிரியைகளை அழிக்கவே குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. குமாரன் எதுக்கு வெளிப்பட்டார்? எதுக்கு கொடுக்கப்பட்டார்?
சாத்தானின் கிரியைகளை அழிக்க. அப்படி என்றால் என்ன? சாத்தான் அநேகரை சிறையாக்கி வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அநேகரை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? சிறையாக்கி வைத்திருக்கிறான். இப்ப இவங்களை விடுவிப்பது யார்? கர்த்தரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரா இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு? அவர் ஊழியத்தை நிறைவேற்றி வல்லமையும் அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரு அலையில சொல்லுங்க. சாத்தான் யார் விரட்டுறது? நான் தான். சொல்லுங்க, நான் தான். ஆண்டவரை இயேசுவின் இடத்துல யார் நிற்கிறது? நான் தான் நிற்கிறேன். I am standing in the place of Christ. இப்போ நான் அவருக்கு மேல கை வச்சு ஜெபிக்கும் போது யார் ஜெபிக்கிற மாதிரி? ஆண்டவரை இயேசுவே ஜெபிக்கிற மாதிரி. அல்லேலூயா. அவர் நேரடியாக அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். நம்ம அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது வல்லமை அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எப்படின்னு கேட்குறீங்களா? மத்தேயு 10:1 வாசிங்க. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் இடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு தானே கொடுத்தாரு, நமக்கு இல்லையே. அப்படி இல்லை. அல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? ரிலே ரேஸ் மாதிரி. அதிகாரம் வல்லமை என்னது? சொல்லுங்க. ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கலையா? ஒருத்தன் ரெடி எடுத்துன்னு ஓடுவான், ஒருத்தங்க ரெடியாக நின்று இருப்பான். இவன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் நின்றுடுவான். அவன் என்ன பண்ணுவான்? அதை எடுத்துன்னு ஓடுவான். இவங்கெல்லாம் யாரு? யாருங்க? 1ஆம் நூற்றாண்டு சீஷர்களுங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்தார். அந்த அதிகாரம் நமக்கு வழி வழியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்? நீங்களும் நானும் அவருடைய சீஷர்கள், சீஷிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்றீங்களா? நீங்க சீஷர்கள் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நாம தான் இப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கு பேதரை எப்படி கூட்டின்னு வர முடியும்? யோவானை எப்படி கூட்டின்னு வர முடியும்? அவர்கள் ஓட்டத்தை முடித்து அந்த அதிகாரம் வல்லமை நமக்கு கொடுத்துட்டாங்க. ரிலே ரேஸ் தான் இது. நாம் என்ன செய்யணும்? ஓடி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கர்த்தர் வருமானம் இது நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ரிலே ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென் சொல்லுங்க. வல்லமையும் அதிகாரியும் அவங்களுக்கு கொடுத்தார். அது அப்படியே என்ன ஆகுது? நமக்கு ஒவ்வொரு சீஷர்களுக்கும் வந்துகிட்டே இருக்குது. அது அவங்க அதுக்கு அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தாங்க. அடுத்த அந்த அதிகாரம் வந்து கர்த்தர் வருமானம் இது நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் சுயநலவாதி கிடையாது. புரியுதா? நம்ம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது வெளிப்படையே சொல்ல முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் தான் நடக்கணும், நான் இல்லைன்னா தேவையில்லை. அப்படி இல்லை. அவர் வந்து ஊழியத்தை செய்து அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப பிசாசு துரத்துறது யாரு? நாம தான். நமக்கு அந்த அதிகாரத்தையும் வாசிங்க. லூக்கா 10:19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இது யாரு? ஃபர்ஸ்ட் ரிலே ரேஸ்ல வாங்கினவங்க யாரு? ஓகே. நமக்கு என்ன வந்துருச்சா? அது வந்துருச்சா இல்லையா? நமக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்கம்மா. அதிகாரத்தோட சொல்லுங்கம்மா. பிசாசுகளை துரத்தவும் சாத்தானின் கிரியைகளை அழிக்கவும் நமக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. ரிலேஸ் மாதிரி வந்துருச்சு. நம்ம கையில ஆண்டவர் இப்ப கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஊர் உலகத்தில் இருக்கிற பிசாசெல்லாம் துரத்த வேண்டியது யாரு? நாம தான்.
மாந்திரிக செய்வன சூனியம் எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது யாரு? நம்ம தான். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்மை கொண்டு உங்களை கொண்டு என்னை கொண்டு உன் கையை கொண்டு செய்வார். இன்னொரு வருஷம் கூட காட்டுறேன். மார்க் 16:17. வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்த மாட்டாது. சிலர் என்ன பண்றாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா போய் உண்மையான பாம்பை பிடிச்சி வராங்களாம். அது அர்த்தம் அது இல்லை. சர்ப்பம் எதை குறிக்கிறது? சூனிய செய்வனை குறிக்குதுங்க. witchcraft. It talks about witchcraft. பிசாசு நீங்க டைரக்டா துரத்தலாம். பிசாசின் கிரியைகள் தான் என்னது? மாந்திரீகம், செய்வினை, சூனியம், இதெல்லாம் என்னது? பிசாசின் கிரியைகள். இதெல்லாம் நீங்க எடுக்கலாம். சர்ப்பங்களை போய் நாகப்பாம்பை பிடிச்சிடுவானா, அது அர்த்தம் இல்லை. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு பாருங்க, பெண்கள் கர்ப்பம் தரிக்காதபடிக்கு இந்த சர்ப்பத்தை வச்சு மாந்திரிகம் பண்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது ஓடுது. அடுத்தது சாட்சி சொல்றாங்க, சாத்தான் என்னை சர்ப்பத்தின் ஆவி என்னை கட்டி வைத்திருந்தது, ஜெபம் பண்ண உடனே அது போய்விட்டது. இதுதான் அதோட அர்த்தம். அல்லேலூயா. உண்மையான போய் சர்ப்பத்தை பிடிச்சின்னு வரதுன்னு அர்த்தம் இல்லை. சர்ப்பம் எடுப்பார்கள்னு அர்த்தம். சூனியத்தை, மாந்திரிகத்தை எடுப்பார்கள். அல்லேலூயா. We can break the power of witchcraft in the mighty name of the Lord Jesus Christ. Hallelujah. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்க நம்ம என்ன செய்யலாம்? எல்லா சர்ப்பங்களின் கிரியைகள், சாத்தானின் கிரியைகள் எல்லாத்தையும் அழிக்க முடியும். அப்ப குமாரன் எது கொடுக்கப்பட்டார்? சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. அது யார் மூலமா விடுவிப்பாரு? நம்ம மூலமா எஸ்கேப் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லணும், என் மூலமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம எஸ்கேப் ஆயிரும். அஸ்ல for me, hallelujah, I have the authority and power in the name of the Lord Jesus, hallelujah, to break the power of witchcraft, to destroy the works of the devil. சாத்தானின் கிரியைகளை அழிக்க எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? வல்லமையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவை சிறைப்பட்டவர்களை விடுவிக்கணும். அதற்கு தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் நமக்கு என்ன பண்ண இருக்கிறாரு? அதிகாரத்தையும் வல்லமையும் வழங்கி இருக்கிறார். அதனால பிசாசு துரத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஆகவே தான் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரே த்ரோட் ப்ராப்ளம், மூச்சு விட முடியல. இந்த சீசன்னால தான் நான் நினைத்தேன், எப்படி ஆண்டவரே ஊழியம் இருக்கிறதே, பிரசங்க ஊழியம் இருக்கிறதே, எப்படி என்று சொன்னால் இன்னைக்கு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வாய்ஸை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடனே பார்த்தாங்க, என்ன பிடிச்சிருக்கிறாரு.
வெந்நீர் அறிந்து கொண்டு வந்து அதை பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். என்னை எனக்குமே இப்போ நான் இப்போ வந்து உடனே ஓடினேன். அல்லேலூயா. என் உடம்பு ரொம்ப நல்லா தங்காது. நான் இது வரைக்கும் படுத்து படிக்கலாம் ஆனதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்னை பலனோடு சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சாட்சி சொன்னீங்க, நான் சாட்சி சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பார்க்கிறோம், சிறைப்பட்டவர்களை விடுவிக்க குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுவரைக்கும் எத்தனை குறிப்பு பார்த்திருக்கிறோம்? 3. தலைப்பு என்ன? எல்லாரும் சொன்ன குமாரன் குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் குமாரன் கொடுக்கப்பட்டார். முதல் குறிப்பு, எதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார்? உங்களை என்னைய ரட்சிப்பதற்காக. இரண்டாவது பார்க்கிறோம், ஜீவ ஒளியாக கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அடுத்தது, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க அதை அவர் செய்தார், நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், வாசிங்க யோவான் 10:10. யோவான் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாக்கப்படவும் வந்தேன். இன்னொருத்தர் 1 யோவான் 5:12 வாசிங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வாசிச்சோம்? என்ன வாசிங்க? வசனம் பாருங்க. வசனத்தை நல்லா உட்கொள்ளணும். அல்லேலூயா. ஏதோ வந்தாரு, ஏதோ பேசினாரு. சிஸ்டர் உங்களுக்கு ஏதோ புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி அல்ல. அல்லேலூயா. என்னது சொல்லுங்க? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப நீங்களாம் யாரு உடையவங்க? குமாரனை உடையவர்கள் தானே. தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து உடையவர்கள் தானே. அப்ப யார் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க ஜீவன் உடையவர்களா இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப குமாரன் கொடுக்கப்பட்டதுக்கு அர்த்தம் புரியுதா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 3:16 பைபிள் கேப்சூல் அது. அல்லேலூயா. மனப்படமா சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரன் எதற்கு கொடுக்கப்பட்டார்? ஜீவனை கொடுக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் அது நமக்கு பரிபூர்ணம் படவும் வந்தேன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே குமாரனை உடையவன் சொல்லுங்கம்மா எல்லாரும். ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் செத்தவன். குமாரன் இல்லாதவன் யாரு? செத்தவன். ஆத்மாவில் செத்து போனவன். குமாரன் மூலமா தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் ஜீவன். அவரால் மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். வேற எவராலும் கொடுக்க முடியாது. Nobody else can give the eternal life except the Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. ஆகவே பார்க்கிறோம், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமும் படவும் வந்தேன். அல்லேலூயா. சரி, இப்போ குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட குமாரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த மெசேஜோட இது ஒரு 5 குறிப்பு இருக்கு, பார்த்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. இப்போ கடைசியில் ஒரு ரிவிஷன் கேட்பேன், உங்களுக்கு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ புரியுதா? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்?
டெஸ்ட் வைக்கணும்ல, ஒரு ஓரல் டெஸ்ட் வச்சா தானே அல்லேலூயா ரிட்டன் டெஸ்ட் வைக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ ஓரல் டெஸ்ட் வைக்கணும் இல்லையா? ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரா இல்லையா? ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரா இல்லையா? ஆதாம் பாஸ் ஆனா ஃபெயில் ஆனானா? ஃபெயில். ஐயோ இப்படி சொல்றீங்களே. பாஸுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க ஆதியாகமம் எடுங்க, டக்குன்னு எடுங்க. அல்லேலூயா. எடுங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்களுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஒரு அலையில சொல்லுங்க. இது உங்களுக்கு என்ன புரியும் இந்த வசனத்துல? ஆண்டவர் பாருங்க ரொம்ப கரெக்டா செய்யறவர். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலையும் குற்றமோ குறையோ சொல்லவே முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க. மனுஷன் உண்டாக்கினாரு, உண்டாக்கினவனே மனுஷனுக்கு என்ன கொடுத்தாரு? நீதிமொழிகள் 2:6 வாசிங்க. என்ன கொடுத்தாருன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். மனுஷனை படைக்கும் போதே ஆண்டவர் இந்த 3ஓடு தான் படைக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க. என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஞானம், புத்தி, அறிவு. அப்படி சொல்லணும். எப்படி சொல்லுங்க? ஞானம், புத்தி, அறிவு. விஸ்டம், நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது இயற்கையாகவே நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. எந்த ஜீவ ஜந்துக்கும் மிருகங்களுக்கு கிடையாது. இங்கே தான் மனுஷன் என்ன பண்றான்? யோசிக்கிற திறன் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் ஐசக் நியூட்டன் தெரியுமா உங்களுக்கு? கிரேட் சயின்டிஸ்ட் இல்லையா? அவர் ஆப்பிள் ட்ரீ அண்டர் உட்கார்ந்து இருந்தார். உடனே ஒரு பெரிய ஆப்பிள் டபால் இருந்தது கீழே. அவர் என்ன பண்ணாரு? இப்போ நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? ஐ ஆப்பிள் ஐ ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு 2 விதை வர சாப்பிட்டு தூக்கி போட்டு போயினே இருப்போம். அவர் ஐ ஆப்பிள் சொல்லலை, ஒய் ஆப்பிள்னார். என்ன சொன்னாரு? ஒய் ஆப்பிள் ஃபெல் டவுன். அப்படிதான் என்ன கண்டுபிடிச்சாரு? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. இது எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? இப்ப சொல்லுங்க. வசனத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த ஞானம், புத்தி, அறிவு. இதே தான் இங்க டெஸ்ட் பண்றாரு. யாருக்கு? ஆதாமுக்கு. ஞானம், புத்தி, அறிவு நல்லா வேலை செய்யுதா? அவன் தான் பேர் வைக்கணும். அப்ப ஞானம், புத்தி, அறிவு வேலை செய்ய எப்படி பேர் வைக்கிறது? அப்ப கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் பேர் வச்சானா? டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டானா? இப்ப சொல்லுங்க, பாஸா ஃபெயிலா? பாஸ். அப்ப ஆண்டவர் என்ன முடிவுக்கு வராரு? சரி, பாஸ் ஆயிட்டான், இனி எந்த டெஸ்ட் வச்சாலும் பாஸ் ஆயிடுவான்னு பார்த்தா சாத்தான் ஒரு டெஸ்ட் வச்சான். அதுல ஃபெயில் ஆகி முட்டை வாங்கிட்டான். 0. இப்ப புரியுதா? தவறு யாரு மேல? மனுஷன் மேலதான் தவறு. ஆண்டவர் படைச்ச உடனே டெஸ்ட் இல்லையா? ஆண்டவரே டெஸ்ட் வச்சுக்கிறாரு. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரா இல்லையா? எங்க வச்சாரு? யோசிக்கிறேன், எடுக்க சரிமா பார்க்குறேன். இவர் அந்த டெஸ்ட் பற்றி சொல்லிடுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் டெஸ்ட் வைப்பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க. அங்க டெஸ்ட் வைக்கிறாரு பாருங்க. தாம் செய்ய போகுது அறிந்திருந்தும் அது வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும்
அவனை சோதனைக்கு பேர் இங்கிலீஷ் என்னது? டெஸ்ட். டெஸ்ட் வச்சா தானே தெரியும் சுகர் எவ்வளோ இருக்குது, தைராய்டு எவ்வளோ இருக்குது. என்ன சொல்றீங்க? டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ தைராய்டு இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது. எல்லாம் பிளட்ல தானே கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் மலேரியாவா, டெங்குவா, சிக்கன் குனியாவா, மட்டன் குனியாவா, இதெல்லாம் எப்படி தெரியும்? டெஸ்ட் பண்ணணும். ஆண்டவர் படைச்ச உடனே ஆதாமுக்கு டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட்ல பாஸா ஃபெயிலா? பாஸ். அப்ப ஆண்டவர் என்ன முடிக்க வர்றாரு? உங்க பையன் ஒரு டெஸ்ட்ல 100க்கு 100 வாங்கி வரான். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப எதுவுமே எல்லா டெஸ்ட் வச்சாலும் 100க்கு 100 வாங்கணும். அடுத்த டெஸ்ட் 0 வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதே கதை தான் ஆதாம் கதை. ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல என்னது? பாஸ். சாத்தான் வந்து அதே டெஸ்ட் வைக்கிறான். தேவன் உங்களை சாப்பிட சொன்னாரா? நீங்கள் தேவர்களை போல அப்படியா 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 அப்படியான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? எங்களை சாப்பிடக்கூடாது சொன்னாரு. நீ நடைய கட்டு. உனக்கு என்ன எங்களோட பேச்சு? என்ன பேச்சு உனக்கு? அப்போ அங்கே மூளை வேலை செஞ்சிருக்கணும்ல, இங்கே மூளை வேலை செய்யுதுல்ல. பேர் வைக்கிறதுக்கு மூளை வேலை செய்யும் போது அங்கே மூளை வேலை செய்ய வேணாமா? வேலை செய்யணும்ல. அப்போ ஃபெயில் ஆனது யாரு? இங்கே டெஸ்ட்ல பாஸ், அங்கே ஃபெயில். எடுத்த விட ஃபெயில்ன்ட்டீங்க. ஆண்டர் வச்ச டெஸ்ட்ல பாஸ் தான். அல்லேலூயா. வசனாதாரம் காட்டணும் இல்லையா? நான் எதுவும் உணரல. நான் எதுவும் உணரல. டெஸ்ட்ல பாஸ். அடுத்த டெஸ்ட்ல சாத்தான் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறான். என்ன பண்ணியிருக்கணும்? அவன்கிட்ட அதிகாரம் வல்லமை எல்லாமே இருக்குதுங்க. என்ன செஞ்சிருக்கணும்? சாத்தானை ஓட ஓட விரட்டி இருக்கணும். இல்லை மனைவி கூட அது கொடுக்கும்போது தான் கேட்டிருக்கணும். ஏம்மா எங்கம்மா இங்கேருந்து பறிச்சுட்டு வந்து 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிடுவோம். இதுனா புது பழக்கமாகுது. இப்போ நீங்கள் வந்து கொடுத்தா கேட்க மாட்டீங்களா பிரதர்? என்னம்மா இது புதுசாக எதாவது வாங்கி வந்து எங்கே வாங்கி வந்து கேட்க மாட்டீங்க? யாரும்மா கொடுத்தா? எங்கம்மா வாங்கி வந்த பழம்? என்ன பழம் இது? நான் தானே வாங்கி வரேன் பழம். நீ புதுசாக நீ வாங்கி வர பழம் கேட்பா? கேட்க மாட்டோமா? எதுவுமே கேட்கலையே. மனைவி கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டாங்க. எப்படி பாருங்க. அப்போ புத்தி எங்கே வேலை செய்யலையே. அப்போ கவனிங்க, ஃபெயில் ஆனது யாரு? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ண? நம்ம வந்து எப்படி ரோபம் மாதிரி படைக்கல, சுய சித்தத்தோட படைச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு டெஸ்ட்டை வைக்கிறார். அல்லேலூயா. டெஸ்ட்ல பாஸா ஃபெயிலா? பாஸ். சாத்தான் வச்ச டெஸ்ட்ல ஃபெயில். இங்க ஆண்டவர் இயேசு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன சொல்லியிருக்கணும் அவங்க? ஆண்டவரே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு ஆசை தான். நீங்க டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? பிலிப் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கவலை? அல்லேலூயா. பிள்ளைங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? பெற்றோரை நம்பி தானே இருக்கிறாங்க. எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு எங்க அப்பா வாங்கி தருவார் ட்ரெஸ். கிறிஸ்துமஸ் எங்க அப்பா ட்ரெஸ் வாங்கி தருவாரு, எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா கவலைன்னு சொல்லலையே. அங்க டெஸ்ட்ல அவங்களும் என்ன ஆயிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா கானானிய ஸ்திரீ என்ன ஆயிட்டா? பாஸ் ஆயிட்டா. ஆண்டவரே பிள்ளைகள் சாப்பிடுற அப்பத்த நாய்க்குட்டிகள் நக்குமே, என்ன நாய் மாதிரி கூட நினைச்சுங்கப்பா. நான் போக மாட்டேன்ப்பா, நான் உங்களை தான்ப்பா நம்பி வந்திருக்கிறேன். என்ன அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம்? ஆமா ஆமா சொன்னாங்க, ஒரு போனா குணமாக்குவா. நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு கூட தேவையில்லைன்னு போயிருக்கலாம். அப்படி போலியே. விசுவாச சோதனை வைக்கும் போது, ஆண்டவர் டெஸ்ட் வைக்கும் போது என்ன ஆகுறாங்க? ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ பாஸ் ஆகுறாங்க, கூட இருக்கிற சீஷன் ஃபெயில் ஆகுறான். பாருங்க என்ன ஒரு வெட்கக்கேடு. சொல்லலையே ஆண்டவரே. அப்படி அந்த மாதிரி சொன்ன சொல்லணும்ல. நீங்க இருக்கும்போது நாங்க என்னப்பா கவலைப்படுறது? நீங்க பாத்துக்குங்கப்பா, நாங்க உங்க கூட நிக்கிற மாதிரி சொல்லலையே. தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அங்கே சோதனை,
இப்போ கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வசனத்துக்கு வந்துடுவோம். இப்போ குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்ட குமாரனை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் குறிப்பு சங்கீதம் 2:12. வாசிங்க. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். போதும் சிஸ்டர். அல்லேலூயா. குமாரன் என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணும். முத்தம்னா என்ன? முத்தம் எதுக்கு அடையாளம்? அன்பின் அடையாளம் தான் முத்தம். ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு அப்பா ஒரு குழந்தைய பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கிறாரு. அப்படின்னு அர்த்தம், மை சன் ஐ லவ் யூ. என்ன அடையாளம் அது? அன்புக்கு அடையாளம் தான் ஒரு முத்தம் கொடுக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைங்க போய் அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க செல்லமா, இல்லையா? அப்ப எதுக்கு கொடுக்குறாங்க? டாடி ஐ லவ் யூ. அல்லேலூயா. நம்முடைய டாடி யார்? நித்திய பிதா யார்? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. இயேசப்பதான், இல்லையா? அவர் கேட்கிறாரு, இனி அன்பு கூறியா? அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட குமாரனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். தட்டுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எப்படி அன்பு கூறணுமா? மத்தேயு வாசிங்க. மத்தேயு 10:37. எப்படி அன்பு கூறணும்? குமாரனை எப்படி அன்பு கூறணும்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எவனோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரு வேளையிலே சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? சரி, இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மத்தேயு யோவான் 13:34 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். ஒரு அலையில சொல்லுங்க. போதும் சிஸ்டர். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க. அதிக அன்பை எனக்கு கொடுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சொல்லல, நீ யாரையும் நேசிக்காதப்பா, நீ யாரையும் நேசிக்காத, என்ன மட்டும்தான் நேசி, அப்படி சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரு. மனைவி கணவன் அன்பாயிரு, கணவன் அன்பியமாறு, பிள்ளைங்க அம்மா அப்பா அன்பாயிரு. எல்லாம் ஒருவரில் ஒருவர். விசுவாசிகள் பாஸ்டர் அன்பாருங்க, பாஸ்டர் விசுவாசிகள் அன்பாருங்க. எல்லாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. நீங்களே சொல்லுங்க ஆன்சர். ஆனால் சொல்லுங்க, வயலில் வரட்டும். அதிக அந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதிக அன்பை எனக்கு கொடுங்க. கொடுக்கப்பட்ட குமாருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்யணுமா? அதிக அன்பு. மோர் லவ் ஆன் லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. எந்த நபர் மீதோ எந்த பொருள் மீதோ எது மீது அதிக அன்பு வைக்க கூடாது. அதிக அன்பு யார் மேல் வைக்க வேண்டும்? குமாரன் மேல் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்க வந்து பார்த்தீங்களா? அல்லேலூயா. குமாரன் எதுக்காக கொடுக்கப்பட்டார்னு பார்த்தோம். கொடுக்கப்பட்ட குமாரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அன்பு கூற வேண்டுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு அலையில சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யணும்? எப்படி? அதிக அன்பு கூறணும். ஏனென்றால் மானிட ஜென்மங்கள் மீது நீங்க அன்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் அவங்க செத்து போயிடுவாங்க. இல்லைன்னா திடீர்னு அன்பு உடைஞ்சிடும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் என்ன ஆகிடும்? அன்பு பீஸ் ஆகிடும். ஏதோ ஒரு சின்ன காரியம் அதுலேருந்து பேச மாட்டாங்க. மூஞ்சி இப்படி பார்த்தோம் இப்படி போவாங்க.
இப்படி போங்க. அப்போ எங்கே போச்சு அன்பு? அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்றார், அதிகமாக என் மேலே வைக்காத, என் மேலே வை, நான் என்னைக்கும் மூஞ்சி திருப்ப மாட்டேன். அல்லேலூயா. நான் மூஞ்சி திருப்பின்னு போக மாட்டேன், உன்னை தோறு நான் சொல்ல மாட்டேன். அதனால என் மேலே அதிக அன்பு வை. நீங்கள் மற்ற மேலே வச்சுனா என்ன பண்ணுவோம்? திடீர்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க, கிடைக்காது, கொடுக்கலாம், உடனே என்ன வந்துடும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உடனே என்ன பேச்சு நின்று போயிடும், மூஞ்சி மாறிடும், எல்லாம் மாறிடும். அதான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? குமாரன் என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்க, அதிக அன்பை. நீங்க ஒரு அன்பா இருங்க. எதுவுமே ஓவரா போனா என்ன ஆகும்? அளவுக்கு மீறினா அமது நஞ்சாயிடும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அன்பு கூட அதிகமான என்ன ஆயிடும்? ஒரு கட்டத்துல இப்ப டெய்லி அவங்க வீட்டுக்கு வர என்ன பண்ணீங்க? நான் சும்மா எங்க வீட்டுக்கு வர டெய்லி வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வந்துடுறேன். இந்த ஆள் வேற வந்து டெய்லி வந்து டீயை வர போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என் மேலே இருக்கிற அன்பு என்ன ஆகிடும்? உங்களுக்கு தோற ஆகிடும். இதான் மனித அன்பு இல்லையா? பார்த்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸப் என்ன ஆகிடும்? ஒரு கட்டத்தில் அதுதான் ஆகிடும். ஆனால் ஏசப்பா மேலே அன்பு அதிகமாக வைக்க வைக்க தோன் வராது, நல்லா சந்தோஷமா போயிட்டே இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அதான் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்றாரு. புரியுதுங்களா? too much of anything is good for nothing. தெரியுமா உங்களுக்கு? too much of anything is good for nothing. அதான் இந்த மாதிரி சில பேர் பறவை மேலே, நாய் மேலே எல்லாம் அதிக அன்பு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நாய் செத்து போயிட்டா ஒவ்வொரு உழுது 3 நாள், 1 வாரம், 1 மாதம் அழுதுப்பாங்க சாப்பிடாம. அப்போ அவங்க அன்பு அதிக அன்பு எது மேலே வச்சுட்டாங்க? நாய் மேலே. புறா செத்து போச்சு, 1 மாதம் அழுதுப்பாங்க. அப்போ அதிக அன்பு எது மேலே வச்சுருக்கிறாங்க? புறா மேலே, வண்டி மேலே, அதிக அன்பு அவர் மேலே நீங்கள் வச்சிங்களேன், அது ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கும். ஏன்னா அது நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற அன்பு இல்லையா? அல்லேலூயா. இயேசுவின் அன்பு என்ன அன்பு? நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற அன்பு. இந்த அன்பெல்லாம் ஒரு நாள் தான் மாறிடும், பிரேக்கப் ஆயிடும் இல்லையா? என்ன சொல்றீங்க? புரியுதா? எத்தனை கொலைகள் நடக்குது பார்த்துருக்கோம்ல. இப்போ கூட சமீபத்தில் கூட அந்த சென்ட் தாமஸ் மட்டில் ஒரு கொலை, அந்த பொண்ணு விரும்புது, அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் யூன்னுச்சு. உடனே என்ன பண்ணிட்டான்? ட்ரெயின் முன்னாடி தள்ளி கொலை பண்ணிட்டான் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதனால? சொல்லுங்க, அதிக அன்பை யார் மேலேயும் வைக்கக்கூடாதுங்க. ஆண்டவராக இயேசுவின் மேலே வைத்தீங்கன்னா அது நித்திய ஜீவன் வரைக்கும் கடந்து போகும். அல்லேலூயா. முதல் குறிப்பு என்ன பார்க்கும்? அவரை முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் என்பது அன்பின் அடையாளம். அப்ப எப்படி அன்பு கூறணும்? அதிக அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது மார்க் 9:7. சீக்கிரம் வாசிங்க. மார்க் 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. ஒரு அலையிலே சொல்லுங்க. நான் சோர்ந்து போயிட்டீங்க, இந்த முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. சோர்ந்துட்டீங்களா? அல்லேலூயா. உற்சாகமா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த மேகத்திலிருந்து என்ன சத்தம் வந்து? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். சரி, கொடுக்கப்பட்ட குமாரன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன பார்த்தோம்? அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? அதிகமாய் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, அவர் குமாரனுக்கு செவி கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட கடவுள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, குமாரனை நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் சித்தமாய் இருக்கிறது. முதல்ல என்ன பண்ணணும்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்டுன்னு என்ன அர்த்தம்?
சீக்கிரம் வாசிங்க. யோவான் 1:35-39 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். இன்னும் 2 தான் இருக்கு. யோவான் 1:35-39 வரைக்கும். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ரபி என்பதற்கு போதவரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு. 3 இடத்துல வருதா? கண்டுன்னு வருதா? கண்டு அன்றைய தினமே தங்கி இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப குமாரனை கண்டு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னைக்கு போய் மூஞ்சில போய் நான் முடிச்சனே, ஐயோ என் மூஞ்சில முடிச்சனே தெரியலையே, நாளெல்லாம் பிடிக்குது சொல்றமா இல்லையா? அப்ப அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க. நீங்களே சொல்லணும். கண்டுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காலையிலும் போய் அவரை கண்டு, தேவ சமூகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு போய் அங்க காணணும், குட் மார்னிங் சொல்லணும் அவருக்கு. அல்லேலூயா. போய் சொல்லி அவரோட பேசணும். அங்க தங்கினாங்க, நீங்களும் அவர் கூட தங்கணும். அல்லேலூயா. இதான் குமாரனை கண்டு. குமாரனை கண்டுன்னு அர்த்தம் கிறிஸ்துமஸ் அன்று கண்டு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண்டு, அப்படியா? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரை காண வேண்டும். அப்படி அவர் சமூகத்தில் போய் அவரோடு உட்காரணும். அப்பதான் அவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. நீங்க அவரோட பேசலாம், அவர் உங்களோட பேசலாம். நமக்கும் அவருக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கண்டு, புரியுதா? அப்ப காணணும் அர்த்தம் என்ன செய்யணும்? விசுவாசமா இருக்க வேண்டும். இன்னும் டீப்பா எடுக்கலாம், டைம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த குறிப்பு வாசிட்டீங்களா? யோவான் 5:23. இன்னும் ஒரே ஒரு குறிப்பு. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன். குமாரனை கனம் பண்ணாதவன் அப்படின்னு அர்த்தம். குமாரனை கனம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குமாரன் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். கடைசி குறிப்பு யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குமாரன் என்ன பண்ணும்? அன்பாய் இருந்தா என்ன செய்யணும்? வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பாரம்பரியமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாரம்பரியமா கொண்டாடலாம், நம்மள ஆவிக்குரிய விதமாக கொண்டாடுறவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் குமாரன் கொடுக்கப்பட்டார்னு எவ்வளவு பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு ஆழ்ந்த சத்தியங்களை பார்த்தோமா இல்லையா? அல்லேலூயா. கடற்கடை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த தலைப்பு என்ன? குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக கொடுக்கப்பட்டார்? உன்னை உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்டார். அடுத்த குறிப்பு ஜீவ ஒளியாக. அப்படி சொல்லுங்க. ஜீவ ஒளியாக கொடுக்கப்பட்டார். வீட்டில் கூட போய் தியானிக்கலாம். அல்லேலூயா. 4 பேருக்கு சொல்லலாம். அடுத்து எதுக்காக கொடுக்கப்பட்டார்? சிறைப்பட்டவர்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டார். இப்போ நம்ம கையில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது ஜீவனை கொடுக்கவும் அது பறிப்பனவும் கொடுக்கப்பட்டார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று பார்த்தோம். சரி, கொடுக்கப்பட்ட